இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நோன்பை பற்றிய நற்செய்தி. பரிசேயர்களுடைய சீடர்களும் யோவானுடைய சீடர்களும் நோன்பு இருந்தார்கள். அதுவும் குறிப்பாக பரிசேயர்களுடைய சீடர்கள் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருந்தார்கள். இந்த நோன்பு அவர்கள் இதற்காக இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, மனமாற்றத்திற்காக, துக்கம் கொண்டாடுவதற்காக, இது போன்ற நிகழ்வுகளுக்காக நோன்பு இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே பார்க்கின்றார்கள், ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் இயேசுவை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை. அவர்களுக்கு நாம நோன்பு இருக்கிறோம், ஏன் இவங்க நோன்பு இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபம். காரணம் என்ன? பரிசேயர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் உண்மையான கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம், அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யோவானுடைய சீடர்கள் நினைக்கின்றார்கள், திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினராக இருக்கின்றார், அவரை விட ஒரு பெரியவர் இருக்கப் போகிறாரா என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் இருந்திருக்கிறார். ஆனால் ஆகவே இந்த கேள்வியானது இயேசுவை நோக்கி வருகிறது. இவர் எங்களுடைய சீடர்கள் நோன்பு இருக்க, ஏன் உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று. அதற்கு இயேசு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? மணமகன் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதற்கான காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள். அப்படி என்றால் இயேசு நோன்புக்கு எதிராக போகவில்லை. தேவைப்படுகின்ற பொழுது நோன்பு தேவை, ஆனால் இப்பொழுது தேவையில்லை. காரணம், மணமகன் அவர்களோடு இருக்கிறார். இதை நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்திலே ஒரு மகனோ மகளோ வெளிநாட்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது இராணுவத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஜெபிப்பாங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. நல்ல முறையில் பத்திரமா வீடு வந்து சேரணும், சீக்கிரமாக அவங்கள நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெபம் செய்வது வழக்கம். அதுவும் குறிப்பாக பல குடும்பங்களில் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சந்தி எடுப்பாங்க, அல்லது நோன்பு இருப்பார்கள். என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், என்னுடைய மகள் நல்லா இருக்கணும், என்னுடைய மகன் நல்லா இருக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு இருப்பது வழக்கம் வெள்ளிக்கிழமைகளில். இப்போது நாட்கள் கடந்து போகிறது. திடீர்னு அவங்க விடுமுறைக்கோ அல்லது வேலையை முடித்து விட்டோ வீட்டிற்கு வருகின்றார்கள். அதுவும் வெள்ளிக்கிழமை வருகிறாலும் வைத்துக்கொள்வோம். இந்த வெள்ளிக்கிழமை மகனோ மகளோ வீட்டிற்கு வந்தால் அன்றைக்கு நோன்பிருந்து ஜெபிப்பார்களா, அல்லது அந்த நாட்களில் கொண்டாட்டம் நிகழ்த்துவார்களா? நல்ல சாப்பாடு செஞ்சு நல்லா கொண்டாடுவாங்களா? நிச்சயமாக கொண்டாடுவாங்க. காரணம் என்ன? யாருக்காக காத்திருந்தார்களோ, யாருக்காக ஜெபித்தார்களோ, யாருக்காக நோன்பு இருந்தார்களோ அவர்களே வந்து விட்டார்கள். அப்போ இது கொண்டாட வேண்டிய விஷயம் தானே. அதுபோன்றுதான் பரிசேயர்கள் எதற்காக ஜெபித்தார்கள்? மீட்பர் வர வேண்டும், மனமாற்றம் நிகழ வேண்டும், நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். யோவான் சீடர்களும் ஏதோ ஒன்று காத்திருப்புக்காக செய்கிறார்கள். ஆனால் இங்கே இயேசு மணமகன் அங்கே இருக்கின்றார். ஆகவே அவர்கள் அப்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காலம் வரும் என்று சொல்வது இயேசுடைய மரணத்திற்கு பின்பான காலம். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மாடியிலே நோன்பிருந்து ஜெபிக்கின்றார்கள். அந்த ஜெபிக்கும் பொழுதுதான் இயேசு அவர்கள் காட்சி கொடுத்து உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார். ஆக சீடர்களும் நோன்பு இருந்தார்கள், ஆனால் தேவைப்படுகின்ற பொழுது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவர் பழைய துணியை புதிய துணியோடு ஒட்டு போட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதை போன்று பழைய திராட்சை மதுவை புதிய திராட்சை மதுவோடு கலந்து அந்த பழைய திராட்சை மது ஊற்றி இருக்கின்ற அந்த பையில ஊற்ற வேண்டாம்னு சொல்றாரு. இதற்கான காரணங்கள் என்ன? பழைய துணியையும் புதிய துணியையும் தைத்தோம் என்றால், தைத்து விட்டு துவைக்கிறோன்னு வச்சுக்குவோம், இந்த பழைய துணி சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ புதிய துணி அது தன்னுடைய நிலையை இழந்துவிடும். அதுபோன்று திராட்சை ஊற்றி வைக்கக்கூடிய அந்த தோற்பை, அது பழைய அந்த திராட்சை ரசம் ஊற்றி வைக்கும் பொழுது அது தன்னுடைய நிலையை ஏற்கனவே பெற்றுவிட்டது. இப்போ புதிய திராட்சை மதுவை அந்த திராட்சை ரசத்தை அதில் ஊற்றுகின்ற பொழுது அது விரிவடைய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த தோற்பையால் அதற்கு ஒத்துழைக்க முடியாது. ஆகவே அது வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பழையதோடு புதிதை ஒட்டி போட வேண்டாம், ஒட்டி வைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இது எதை புரிந்து கொள்வதற்கு? பரிசேயர்கள் பல பழைய திட்டங்கள் அல்லது சட்டங்கள் இவற்றை பின்பற்றி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து புதிய சிந்தனைகளை கொடுக்கின்றார். இந்த புதிய சிந்தனைகளை பழைய சிந்தனைகளோடு ஒட்டு போட வேண்டாம். பழைய சிந்தனைகளாக இருக்கட்டும், புதிய சிந்தனைகளாக இருக்கட்டும்.
ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் இன்று பல நேரங்களிலே பலர் பழைய ஏற்பாட்டில் சென்று அந்த தந்தையாகிய இறைவன் கொடுத்த கட்டளையை பார்க்கின்றார்கள், அது தேவை. ஆனால் அதற்கு பிறகு இந்த பரிசேயர்களால் அவை 1ஐ 10ஆகவும் 20ஆகவும் அவர்கள் அதிகப்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் அந்த சட்டங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தேவையா என்றால் தேவையில்லை. அப்போ இயேசு அந்த சட்டங்களை எளிமையாக்கி கொடுக்கின்றார். என்ன எளிமையாக்கி கொடுக்கின்றார்? உன் அயலானை அன்பு செய், உன் சகோதரனை அன்பு செய், உன்னோடு இருக்கின்ற மற்றவர்களை நேசித்து வாழ், கடவுளை அன்பு செய், கடவுளை உன்னுடைய வாழ்வின் மையமாக வைத்துக்கொள், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய், தேவையில் இருப்பவர்களுக்கு உடனிரு, அவர்களுக்கு உன்னுடைய நேரத்தை கொடு என்று அவர் ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தான் நாம் வாழ வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகின்றார். ஆகவே சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆழமான புரிதலும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதுமாக இருக்கிறது. உறவு நிலை மிகவும் முக்கியமானது. பலர் நாம் அனைவரும் சேர்ந்திருக்கும் பொழுது கொண்டாடுவோம், தேவைப்படுகின்ற பொழுது நோன்பிருப்போம். ஏனென்றால் வாழ்வில் மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்வை சிறப்பு மிக்கதாக மாற்றும். சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உமன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து என்றும் உடைய நிலையான ஆசிரியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாங்களும் உம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்றாற்போல் எங்களுடைய வாழ்வை அமைத்து அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்து நிற்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.